அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர நம்பிக்கையான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை என்னவென்றால், ஆபகுக் 2 அதிகாரம் 4 தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான்கள் சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். எப்படி என்றால், தம் சொந்த குமாரனாக அவதரித்து அவர் நம்முடைய பாவங்களை கழுவி அவனுடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார். நாம் அவரை எப்போதும் பற்றிக்கொள்ள வேண்டும். அவரிடமாக ஜெபித்து துதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் கர்த்தர் நாம் விசுவாசமாக இருக்கிறோமா என்று எதிர்பார்க்கிறார். அன்பு எதிர்பார்க்கிறார். ஆகவே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த பூமியில் இருக்கும்போது தகப்பனே, ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து விசுவாசத்தோடு ஆராதனை ஏறெடுத்து தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தில் தகப்பனே ஏசப்பா யோபோவை போல ஆண்டவரே ஏசப்பா நிலைத்து இருக்க கிருபை தங்கராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆபிரகாமை போல தகப்பனே பொறுமையாக இருந்து தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்த வசனங்களை தகப்பனே எங்கள் வாழ்க்கை நிறைவேற நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பாப்பா. சோத்திரங்கத்தாவே, எங்களுக்கு பொறுமை, நிதானம், சாந்தகுணம், சகிப்புத்தன்மை, விசுவாசம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இருப்பி தங்க எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு நம்ம ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.